get familiar. So if you don't know by now, then you should probably get familiar. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாண்டில்யன் அவர்களின் விஜய மகாதேவி பாகம் 3 அத்தியாயம் 26 பிரளயம். அகல்விளக்கின் சிறு ஒளியில் அழகிய ஒருத்தியின் சங்கு கழுத்தில் முகத்தை புதைத்து கொண்டு அவளை கல்தூணில் சாய்த்து அவளுடன் ஒன்றி கிடந்த விஜயபாகுவின் நிலையை கண்டதும் விவரணத்துக்கு அப்பாற்பட்ட அதிர்ச்சியை அடைந்த கலிங்க ராஜகுமாரி தலை சுழலும் நிலைக்கு வந்ததால் புயலில் அகப்பட்ட கொடி போல் ஒருமுறை ஆடினாள். அந்த ஆட்டத்துடனேயே லேசாக பின்னடைந்து பின்புறத்திலிருந்த ஒரு தூணில் சாய்ந்து கொண்டு கண்கள் இரண்டையும் தனது கைகளால் மூடிக்கொண்டாள். கண்களை மூடியதால் கலக்கம் விடவில்லை கலிங்க ராஜகுமாரியை. முதலில் கண்ட காட்சி பேயுருவம் எடுத்து அவள் சித்தத்தை சிதறடித்து கொண்டிருந்தது. என்ற முனகளுடன் பெருமூச்சொன்றும் வெளிவந்தது. அந்த இரவின் முதிர்ச்சியில் மேலே தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த வௌவால் ஒன்று திடீரென பறந்த சிறகு ஒளி கூட அவளை அந்த சமயத்தில் அச்சுறுத்தியது. உள்மண்டபத்தின் ஒரு கோடியில் சப்தித்த பல்லியும் ஏதோ துர்ச்செய்தி சொல்வதாக தோன்றியது கலிங்க மன்னன் மகளுக்கு. தான் இல்லாத போது இத்தகைய இழி செயலில் விஜயன் ஈடுபடுவான் என்று சொப்பனத்திலும் நினைக்காத திரிலோக சுந்தரி கலிங்கத்தில் சிவகோகர்ண சுவாமி ஆசிரம அருவிக்கரையிலும் பின்னர் கப்பலிலும் அவன் தன்னிடம் காட்டிய மையலும் சரசமும் வெறும் போலியோ என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். ஒருவேளை இந்த பெண் விஜயனின் பழைய காதலியாக இருக்குமோ? அவளிடமிருந்து என்னை மறைக்கத்தான் என்னை சந்நியாசிகளுடன் மகா கிராமத்துக்கு அனுப்பிவிட்டாரோ என்றும் வினவிக்கொண்டாள். அவள் காதலியா மனைவியா என்ற சந்தேகமும் ஏற்படவே, அவள் மனைவியானால் நான் இளையாளாகத்தானே இருக்க வேண்டும். ஏற்கனவே இவர் மணக்க வேண்டிய லீலாவதியும் சோழர் சிறையிலிருந்து வந்தால் இவருக்கு 3 மனைவிகள் ஆகி இவர் தசரதராகி விடுவாரோ என்றும் உள்ளூர ஏதேதோ கேள்விகளை எழுப்பிக் கொண்ட திரிலோக சுந்தரி மெதுவாக கண்களிலிருந்து கைகளை அகற்றி கண்களை அகல விரித்தாள். அப்பொழுதுதான் விஜயன் சுடர்விழியை 2 கைகளிலும் தூக்கி கொண்டு அடுத்து உள்ள உள்மண்டபத்துக்கு செல்ல திரும்பினான். அதற்கு பிறகு உணர்ச்சிகளை அடக்க முடியாததால் தலை கிருகிருவென்று சுழல 2 முறை தள்ளாடி தரையில் விழுந்து விட்டாள் சுந்தரி. தட்டென்று அவள் விழுந்த ஒலியை கேட்ட விஜயன் கையிலிருந்த சுடர்விழியை வேகமாக கீழே இறக்கிவிட்டு, யாரோ விழுந்து விட்டார்கள் போலிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே சுந்தரி விழுந்து கிடந்த இடத்தை நோக்கி வேகமாக அடிகளை எடுத்து வைத்தவன் கீழே கிடந்தவள் திரிலோக சுந்தரி என்பதை அறிந்ததும் அதிர்ச்சியின் எல்லையை எய்தினான். அவன் உடன் வந்த சுடர்விழியும் யாரோ ஒரு பெண் கிடப்பதைக் கண்டு, அப்பா என்ன அழகி என்று வியந்து, இவள் யார்? நம் உத்தரவில்லாமல் காவலர்கள் எப்படி இவளை உள்ளே விட்டார்கள் என்று கேள்விகளை எழுப்பினாள். விஜயன் ஏதும் சொல்லும் நிலையில் இல்லை. ஏதோ கொலை குற்றம் செய்துவிட்டு அகப்பட்டு கொண்டவன் நிலையில் இருந்ததால் பிரம்மை பிடித்தேன் என்றான் பல வினாடிகள். கற்றூனின் அகல் விளக்கு வேண்டுமென்று வெளிச்சத்தை அதிகப்படுத்த பெரிதாக சுடர்விட்டு எரிந்ததால் அதன் வெளிச்சம் பூராவும் திரிலோக சுந்தரியின் சுந்தர உடலின் மீது விழுந்தது. தெய்வ சாபத்தால் ஆகாயத்திலிருந்து விழுந்துவிட்ட அப்சர மங்கை போலும் அறுத்து வீசப்பட்ட புஷ்பக்கொடி போலும் தரையில் கிடந்த திரிலோக சுந்தரியை பார்த்த சுடர்விழி மேலும் மேலும் பிரம்மை தட்ட ஒரு புறமாக நின்றவள் சுந்தரி கிடந்த இடத்திற்கு நேரெதிராக வரவே அவள் உடலின் நிழல் சுந்தரி மீது பெரிதாக விழ, சுந்தரியின் வாழ்வில் ஏதோ இருட்டடிப்பதற்காக சுடர்விழி தோன்றினாளா என்று விஜயன் குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுத்ததால், சுடர்விழி சுடர்விழி சற்று விலகினில் என்று விஜயன் சற்று இறைந்தே கூறினான். அவன் சொற்களில் ஒலித்த வேகமும் சினமும் சுடர்விழியின் சந்தேகத்தை கிளறவே, நீங்கள் சற்று விலகியிருங்கள், இவள் மூர்ஜையை தெளிவிக்கிறேன். நீங்கள் வெளியில் சென்று சற்று நீர் எடுத்து வாருங்கள், இவள் முகத்தில் தெளிக்க என்று சுடர்விழி கூறினாள். நீ போய் பிக்குவை சிறிது நீர் எடுத்து வர சொல், நான் இவளை கவனிக்கிறேன் என்றான் விஜயன். அவன் குரலில் சினம் முன்னைவிட சற்று அதிகமாகவே தெரிந்தது. சுடர்விழி சுந்தரியை உற்று நோக்கினாள். மயக்கமுற்று சுருண்டு அவள் விழுந்தபோது அவள் மேற்பகுதியிலும் இடைப்பகுதியிலும் கால்களிலும் சேலை லேசாக நெகிழ்ந்து கிடப்பதைக் கண்டு, நீங்களும் இவளை கவனிக்க முடியாது, அதற்கு ஒரு பெண் தேவை என்று சுட்டிக்காட்டினாள் சுடர்விழி. என்னால் ஏன் முடியாது? எதற்காக பெண் தேவை என்று சொல்லென்று விழுந்தான் விஜயன். அவளை சரியாக பாருங்கள். சுடர்விழி தெளிவாக சொல்ல முடியாமல் தயங்கினாள். பார்த்தேன் பார்த்தேன். என்ன பார்த்தீர்கள்? என்ன பார்க்க வேண்டும்? இவள் ஆடை கலைந்திருக்கிறது. இருந்தால் என்ன? சிந்திக்காமல் பேசினான் சிங்கள இளவல். இருந்தால் என்னவா? சுடர்விழியின் குரலில் வியப்பு மிதமின்றி ஒலித்தது. ஆம், இருந்தால் என்ன? அவள் சேலையை சரி செய்து நானே சரி செய்ய முடியும். நீ போய் பிக்குவை அனுப்பு, வீணாக பேசி காலம் கழிக்காதே என்று மிகுந்த சீற்றத்துடன் சொற்களை உதிர்த்த விஜயன் சுடர்விழி பார்த்து கொண்டிருக்கையிலேயே சுந்தரியின் சேலையை இழுத்துவிட்டு அவள் மார்பையும் வயிற்று பகுதியையும் மூடினான். இம்முறை அதிர்ச்சியுற்றவள் சுடர்விழி, வெட்கமில்லை, நியாயமில்லை, என்ன செய்கிறீர்கள் என்று திகைத்து தடுமாறி சொற்களை உதிர்த்தாள் அவள். ஆபத்தில் உதவ வெட்கம் என்ன, நியாயம் என்ன? நீ போ, பிக்குவை அனுப்பு என்றான். அப்படியும் சுடர்விழி போகாது நிற்கவே விஜயன் தரையில் உட்கார்ந்து சுந்தரியின் உடலை எடுத்து மடியில் கிடத்தி கொண்டான். அவள் கண்களை மெதுவாக 2 முறை தனது வலது கையால் துடைத்தான்.
தாதுவை பிடித்து பார்த்தான். பாதகமில்லை, வெறும் மயக்கம்தான் என்று சொல்லிக்கொண்டு அவள் இதய துடிப்பை கவனித்தான். இருதயம் சிறிது படபடப்பாக அடித்துக் கொள்கிறது. இன்னும் ஒரு நாழிகையில் இந்த அதிர்ச்சி தந்த மயக்கம் நீங்கிவிடும் என்று இறைந்தே சொன்னான். சுடர்விழி அந்த இடத்திலிருந்து அசையாததை கண்ட விஜயன், ஏன் மரம் போல் நிற்கிறாய்? போய் பிக்குவை அனுப்பு, கொஞ்சம் நீர் கொண்டு வர சொல் என்றான். நான் இவளை பார்த்து கொள்கிறேன், நீங்கள்தான் போய் பிக்குவை அனுப்புங்கள். சுடர்விழி சுட சுட சொன்னாள். சொல்கிறபடி கேட்க கற்றுக்கொள் முதலில். நீங்கள் சொல்வது முறைகேடாயிருந்தால் எப்படி கேட்பது? முறை தவறி எதுவும் நடக்கவில்லை. இவள் உங்களுக்கு என்ன வேண்டும்? பிக்குவை கேள், சொல்லுவார். பிக்குவை கேட்பானேன்? உங்களுக்கு வாயில்லையா? இருக்கிறது. இப்போது உனக்கு பதில் சொல்ல நேரமும் இல்லை, அவசியமும் இல்லை. அதுவரையில் பொறுத்து கொண்டிருந்த சுடர்விழியின் முகத்தில் சினம் சுடர்விட்டது. ஒரு தடவை விஜயனை முறைத்து பார்த்துவிட்டு வாயிலை நோக்கி சென்றாள். அப்பொழுதுதான் அவளுக்கு அந்த புது சிந்தனை ஏற்பட்டது. பிக்குவை அழைத்து வர சொன்னாரே, பிக்குதான் மகாகிராமம் போயிருக்கிறாரே என்று நினைத்தவள் அசைவற்று வாயிற்படியிலேயே நின்று விட்டாள். பிக்கு வந்து விட்டார், திரிலோக சுந்தரியையும் அழைத்து வந்து விட்டார். அப்படியானால் இவள்தான் திரிலோக சுந்தரியாய் இருக்க வேண்டும் என்ற உண்மை உள்ளத்தில் பளிச்சிடவே, என்னை கணவன் அணைப்பில் கண்டதனால்தான் இவள் உணர்விழந்து விட்டாள், பாவம் என்று அனுதாபமும் கொண்டாள். இத்தனையிலும் ஒரு போராமையும் அவள் மனதில் திளைத்தது. அவளைப் போல் நானும் அவருக்கு மனைவிதானே என்று சற்று சீற்றம் கொண்டாள் சுடர்விழி. இந்த உண்மை விளங்கியதால் ஏற்பட்ட போராமையாலும், வந்திருப்பவளும் சொக்கும் அழகு படைத்தவள் என்ற நினைப்பாலும், தான் மனைவி ஆனாலும் அவள்தான் சிங்கள மன்னன் மகேசியாக முடியும் என்ற சிந்தனை விளைவித்த மன நெகிழ்ச்சியாலும் வாயிற்படியிலிருந்து வெளியே நோக்கினாள் சுடர்விழி. வெளியே அடர்த்தியான காட்டிலும் ஆங்காங்கு விழுந்த நிலவு இருளும் வெளிச்சமும் கலந்ததுதான் வாழ்வு என்பதை நினைவுபடுத்தியது. இயற்கை தூண்டிய நினைப்பால் மெல்ல நடந்து வாயிலை அடைந்த சுடர்விழி, பிக்கு பிக்கு, கொஞ்சம் கமண்டலத்தில் நீர் எடுத்துக்கொண்டு உள்ளே செல்லுங்கள், மகேசியார் உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி வாயிலை கடந்து வெளியே நடந்தால் தலைகுனிந்த வண்ணம். அவள் போகும் விதத்தையும் சொற்களிலிருந்த துக்கத்தையும் கண்ட பிக்கு உண்மையை உணர்ந்து கொண்டதால் அவளுக்கு பதிலேதும் சொல்லாமல் கமண்டலத்தை எடுத்துக்கொண்டு, என்னதான் அவசரமோ பெண்களுக்கு, வந்ததும் வராததுமாக சுந்தரியை யார் உள்ளே ஓட சொன்னது? அட, இவள்தான் ஓடினாள். சிங்கள மன்னர் சாதாரணமாக இருந்திருக்க கூடாதோ, எந்த நிலையில் இருந்தாரோ என்று நினைத்து கொண்டு உள்ளே சென்றார். உள்ளே சென்றதும் மன்னவா என்று மெதுவாக சற்று எட்ட இருந்தே அழைத்தார் பிக்கு. விஜயன் பிக்குவை திரும்பி பார்க்காமலேயே கையை குழித்து கொண்டு நீட்ட, பிக்கு அதில் சிறிது நீர் வார்க்கவே அதை சுந்தரியின் முகத்தில் தெளித்தான் விஜயன். பிறகு கண்களை துடைத்து விட்டான். பிக்கு, உமது மேல் துண்டை இப்படி கொடும் என்று கையை நீட்ட அவர் தமது காஷாய துண்டை எடுத்து கொடுத்தார். அதனால் மெல்ல விஜயன் விசிற பிக்கு முணங்கினார். துறவிகளின் காவி உடை எதற்கு பயன்படுகிறது என்று. அதை காதில் வாங்காத விஜயன் மேலும் விசிறி சுந்தரியின் கன்னங்களையும் வருடவே அவள் மெதுவாக கண்களை அகல விழித்து விஜயனை நோக்கினாள். திமிரி எழுந்திருக்கவும் முயன்றாள். முடியாது போகவே அவன் மீது மீண்டும் தலையை சாய்த்து கொண்டாள். பிக்கு, இனி நீர் போகலாம் என்று விஜயன் கூற, பிக்கு ஏதோ முணுமுணுத்து கொண்டு வெளியேறினார்.